இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்களே. பழைய சீனாவில் மீனவர்கள் கோர்மரண்ட் அப்படின்ற ஒரு பறவையை ட்ரெயின் பண்ற வழக்கம் உண்டு. அதோட கழுத்துல ஒரு செம்பு வலை மாட்டியிருப்பாங்க. அதனால பெரிய மீன் பிடிச்சா கூட அதால முழுங்க முடியாது. அது பிடிச்ச பெரிய மீனை மீனவர்கிட்ட கொடுக்கும். பதிலுக்கு அவர் ஒரு சின்ன மீனை ரிவார்டா கொடுப்பார். இப்படி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு மீனவனுக்கு பேராசை வந்துருச்சு. இதால தான் பெரிய மீனை பிடிச்சா கூட சாப்பிட முடியாது. நம்ம எதுக்கு ரிவார்டு கொடுக்கணும்னு அந்த நாள் பெரிய மீனை மட்டும் வாங்கிக்கிட்டு மீன் முள்ள மட்டும் ரிவார்டா போடுறார். பறவை எதுவுமே பேசல, சண்டையும் போடல, அமைதியா போயிடுச்சு. ஆனா அடுத்த நாள்ல இருந்து அது ஆழமான தண்ணீருக்குள்ள போகல. சின்ன மீனும் இறாலும் மட்டும் பிடிச்சு அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. மீனவனோட கூட கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிடுச்சு. சைக்காலஜில மற்றும் மேனேஜ்மெண்ட்ல இதை கார்மரன் டைலமான்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த உறவுலையும் எழுதப்பட்ட கான்ட்ராக்டை விட எழுதப்படாத ட்ரஸ்ட் தான் ரொம்பவே முக்கியம். அந்த நம்பிக்கை உடைஞ்சா எம்ப்ளாயி வேலை செய்யற மாதிரி தான் தெரியும், ஆனா கம்பெனி வளரவே வளராது. புரியுதா உங்களுக்கு? உங்கள்ட்ட வேலை பார்க்கறவங்க விசுவாசமா எல்லா வேலையுமே தலைமையில போட்டு பார்த்தா அவங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்காம இல்லை. உங்க மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கையும் மரியாதை தான். அதை மட்டும் எப்பயுமே உடைச்சிடாதீங்க. அதை விட்டுட்டு எனக்கு கீழே தானே வேலை பார்க்குறான், அடிமையா நான் சொல்றது எல்லாம் கேட்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அவன் திறமசாலி, பிழைச்சுப்பான்.